ஓவை மையமாக உடைய வட்டத்தின் ஆரை 13 சென்டிமீட்டர் ஆகும். நான் பிக்யூவின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆகும். ஓவிலிருந்து பிக்யூவிற்கான மிக கிட்டிய தூரத்தை காணும். இது ஒரு லேசான கேள்வி. பாருங்க, அவங்க பிக்யூ வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பிக்யூ 24. ஆறு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 13 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆறு மையத்துல இருந்து பருதிக்கு வரையப்படுற கோடு 6. அது எவ்வளவு? 13 சென்டிமீட்டர். இப்ப அவங்க கேக்குறாங்க ஓவுல இருந்து பிக்யூக்கு மிக கிட்டிய தூரம் என்னங்கிறது கேள்வி. ரைட்? இப்ப பாருங்க, இந்த ஓவுல இருந்து நான் கியூக்கு ஒரு கோடுன்னு அடிக்கிறேன். ஓ கியூ என்னவா இருக்க போகுது? 13 சென்டிமீட்டரா தான். அவங்க கேட்டது என்ன? மிக கிட்டிய தூரம். நல்லா என்ன வச்சுங்க, எந்த ஒரு புள்ளியில இருந்தும் மிக கிட்டிய தூரத்தை தருவது செங்குத்தா தான் இருக்க போகுது. ஒரு கோட்ல இருந்து இன்னொரு புள்ளியில இருந்து அடிக்க போறோம், அது செங்குத்து தான் மிக கிட்டிய தூரத்தை தரும். ரைட்? அப்ப பாருங்க, நான் ஓவுல இருந்து நேரா நம்ம மையத்துல இருந்து ஒரு 4 ஒரு கோடுன்னு வரை. தேற்றம் என்ன? நான்கால் பாடத்தில் உள்ள தேற்றம் ஒண்ணு. மையத்துல இருந்து ஒரு வட்டத்துல ஒரு மையத்துல இருந்து 4 வரையப்படுற கோடு செங்குத்தாக இருசமம் கூறிடும். தேற்றம் ஒண்ணு இருக்கு, செங்குத்தா இருசம கூறிடும். ஆகவே இந்த பிக்யூ என்ன செய்யும்? 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் என்ன செய்யும்? அந்த கோடை 2ஆ பிரிக்கும். நான் வேணா இங்க ஒரு எழுத்து ஒண்ணு போட்டுக்கிறேன், எக்ஸ்னு போட்டுக்கிறேன். ரைட்? ஆகவே பிஎக்ஸும் எக்ஸ்கியூ எப்படி சரி சரிசமனா 2ஆ பிரிக்கும். ரைட்டா? இப்ப பாருங்க, கேள்வி சிம்பிளா முடிய போகுது. இப்ப பாருங்க, இன்னொரு முக்கோணிக்கு நிறம் தீட்டு. நிறம் தீட்டுற முக்கோணி என்ன மாதிரி இருக்கு? செங்கோண முக்கோணியா இருக்கு. ஆகவே அந்த செங்கோண முக்கோணில அதுல இருக்க தரவுகளை நான் பிரதியிட்டு இங்க எக்ஸ், இங்க பி, இங்க ஓ. செம்பக்கத்தின் நீளம் 13 சென்டிமீட்டரா இருக்கு. கீழே இந்த பக்கத்தின் நீளம் 12 சென்டிமீட்டரா இருக்கு. இதுதான் தெரியும், நம்ம ஓஎக்ஸ் தான் எவ்வளவுங்கிறது தேவை. ஓஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்ன? பைதகரசின் தேற்றம். ரைட், பாருங்க, பி எக்ஸ் வர்க்கம் சக ஓ எக்ஸ் வர்க்கம் சமன் பி ஓவின் வர்க்கம். ரைட்? பைதகரசின் தேற்றம் என்ன? ஒரு செங்கோண முக்கோணில செம்பக்கத்தின் வர்க்கம், செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அதுதான் என்னது? இப்ப நான் இங்க எழுதியிருக்க பைதகரசின் தேற்றத்தை நான் எழுதியிருக்கேன். ரைட்? இப்ப பாருங்க, பிஎக்ஸின் வர்க்கம் என்ன? 12, அதன் முழுவதின் வர்க்கம். சார், ஓஎக்ஸ் தான் நமக்கு தேவை. ஓஎக்ஸ் பிஓ 13 வர்க்கம், 13 வர்க்கம். இப்ப பாருங்க, ஓஎக்ஸ் முழுவதின் வர்க்கம் சமன் 13 வர்க்கம் மைனஸ் 12 வர்க்கம். ரைட்? இதை எப்படி செய்யலாம்? ஓஎக்ஸ் முழுவதின் வர்க்கம் சமன் 13 பிளஸ் 12 13 மைனஸ் 12. இது எப்படி எழுதுறதா? வர்க்க வித்தியாசம். வர்க்க வித்தியாசத்தின்படி எழுது. ஆக இப்போ ஓஎக்ஸ் முழுவதின் வர்க்கம் எப்படி? 13 12 எவ்வளவு? 25. தர 13ல 12 போன எவ்வளவு? 1. ஓஎக்ஸ் எப்படி இருக்க போகுது? வர்க்க மூலத்துல 25. ஓஎக்ஸ் எப்படி? வர்க்க மூலத்துல 25. ஆகவே ஓஎக்ஸ் வந்து எவ்வளவு? பிளஸ் மைனஸ் 5 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு என்ன? ஒரு பக்கத்தின் நீளம் தானே தேவைப்படுது. ஆகவே ஓஎக்ஸுக்கு வந்து 2 விடைகள் வரும். ஒன்னு 5 சென்டிமீட்டர் அல்லது ஓஎக்ஸ் வந்து மறை 5 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தின் நீளமானது மறையில இருக்காது. ஆகவே மறை நீளத்தை இல்லாம ஆக்கணும்னா ஓஎக்ஸ் நீளம் எவ்வளவு இருக்க போகுது? 5 சென்டிமீட்டரா இருக்க போகுது. ஆகவே இந்த வட்டத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன விட? மிக கிட்டிய தூரம் ஓஎக்ஸ் இருக்கும். ஓஎக்ஸின் நீளம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். சரியா? மார்க் பண்ணிக்கோ.